வெல்கம் டு தி சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 15. சாரி ஃபார் த டிலே. இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு. இனி ரெகுலராக வீக்லி ட்வைஸ் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அண்ட் இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்படியாக ஒருபுறம் தன்விகாவின் பரபரப்பான காலை நேரமும் மறுபுறம் ரிஷிகாவின் அமைதியான தூக்கமும் தொடங்கியது. தன்விகா அவசரமாக தயாராகிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த ரிஷிகாவை எழுப்பினாள். ரிஷிகா, ஏய் ரிஷிகா, எழுந்திருடி. ரிஷிகா மெதுவாக கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்தாள். என்னடி? தன்விகா தன்னை பார்த்து கொண்டு, நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? ரிஷிகா அவளை பார்த்து சிரித்து கொண்டே, நல்லா தாண்டி இருக்க. அப்புறம் நீ ஏண்டி ஓனா டான்ஸ்க்கெலாம் வரமாட்டேங்கிற? ரிஷிகா சலிப்புடன், இப்போ பாருடி, நான் டான்ஸில் இல்லாததுனால எவ்வளோ நிம்மதியாக தூங்குறேன்னு. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் டி, எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. தன்விகா சிரித்து கொண்டே, சரி சரி, நீ இஷ்டத்திற்கு இரு. ஆனால் சீக்கிரமாக காலேஜுக்கு வந்து சேரு, சரியா? நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். அதற்கு, நீ பத்திரமா போயிட்டு வா, நான் வரேன் காலேஜுக்கு. பை டி. சரிடி, பை. தன்விகா அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அதன் பிறகு ரிஷிகா படுக்கையிலிருந்து எழுந்து காலேஜுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ரிஷிகா காலேஜுக்கு கிளம்ப தயாராகி வெளியே வந்தாள். அவள் அணிந்திருந்த வெள்ளை நிற சாரியும் அதற்கு அழகாக பொருந்திய மெரூன் நிற பிளவுஸும் அவளுடைய தோற்றத்திற்கு ஒரு தனி அழகை கொடுத்தது. சாரியின் எளிமையான அழகோடு அவள் அணிந்திருந்த சிறிய ஜுவல்ஸ்கள் அவளுடைய தோற்றத்தை இன்னும் அழகாக்கின. காதில் அணிந்திருந்த ஜிமிக்கி, கழுத்தில் இருந்த மெல்லிய நகை, கைகளில் அணிந்திருந்த வளையல்கள் என ஒவ்வொன்றும் அவளுடைய தோற்றத்திற்கு அழகான ஒரு டச்சை கொடுத்தது. பூக்களின் மனம் அவளுடைய தலைமுடியில் அழகும் சேர்ந்து அவளை பார்க்கும்போது ஓணம் பண்டிகைக்காகவே வந்த ஒரு அழகான தேவதை போல தோன்றியது. அவளுடைய முகத்தில் இருந்த அந்த இயல்பான புன்னகை, அவளுடைய கண்களில் இருந்த அந்த அமைதி அவளை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்காமல் இருக்க முடியாது. ரிஷிகா காலேஜுக்கு கிளம்பி அன்பு இல்லத்திலிருந்து வழக்கம் போல் பஸ் ஸ்டாப்பை நோக்கி வேகமாக நடந்தாள். அவள் எப்போதுமே காலேஜுக்கு பஸ்ஸில்தான் செல்வாள். ஆனால் இன்று ஏதோ காரணத்தினால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ரிஷிகா பஸ் ஸ்டாப்பை அடைவதற்குள் அவள் செல்ல வேண்டிய பஸ் அங்கிருந்து கிளம்பி சென்றது. ஐயையோ, பஸ் போயிடுச்சே என்று பதற்றத்துடன் அதை பார்த்து கொண்டே நின்றாள். அவள் உடனே தன்னுடைய கை கடிகாரத்தை பார்த்தாள். நேரம் ஏற்கனவே ஆகிவிட்டது. இன்னிக்கா இப்படி ஆகணும்? இப்போ காலேஜுக்கு எப்படி போகிறது என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள். அடுத்த பஸ் எப்போது வரும் என்று தெரியாமல் அங்கேயே பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள். ஒருபுறம் காலேஜுக்கு நேரமாகி கொண்டிருக்கிறது. ரிஷிகா என்ன செய்வதென்று தெரியாமல் பஸ் ஸ்டாப்பிலிருந்து பதற்றமாக நின்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று அவளுடைய நினைவுக்கு ரக்ஷன் வந்தான். ரக்ஷன், அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா என்று நினைத்தவள் உடனே தன்னுடைய ஃபோனை எடுத்தாள். சிறிது தயக்கத்துடன் ரக்ஷனை நம்பருக்கு கால் செய்தாள். ரக்ஷன் ஃபோனை எடுத்ததும், ஹலோ ரக்ஷன். ஹலோ, சொல்லுங்கள் ரிஷிகா. நான் இன்னைக்கு பஸ் மிஸ் பண்ணிட்டேன். காலேஜுக்கு வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் சிறிது தயங்கியபடி, உங்களால் என்னை காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா என்று கேட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ரக்ஷன் தன்னுடைய வண்டியில் ரிஷிகா காத்திருந்த இடத்திற்கு வந்தான். ரிஷிகா அவனை பார்த்ததும் நிம்மதியாக சிரித்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ரக்ஷன், எனக்கு பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க, நேராகுது. ரிஷிகா உடனே வண்டியில் ஏறிக்கொண்டாள். ரக்ஷன் அவளை அழைத்து கொண்டு நேராக காலேஜை நோக்கி சென்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் காலேஜின் வாசலை அடைந்தனர். ரிஷிகா நேரத்தை பார்த்தாள். நல்ல வேலை, டைமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அவள் ரக்ஷனை பார்த்து மீண்டும் தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் என்று சொன்னாள்.
சரி, போயிட்டு வாங்க. ரிஷிகா அவனை பார்த்து ஒரு சிறிய புன்னகையுடன் காலேஜுக்குள் சென்றாள். ஆனால் அங்கே நடந்ததை யாரோ ஒருவர் கவனித்து கொண்டிருந்தார். அவர் அர்ஜுன். ரக்ஷனின் வண்டியிலிருந்து ரிஷிகா இறங்கியதையும் இருவரும் பேசிக்கொண்டதையும் அர்ஜுன் முழுவதுமாக பார்த்து விட்டான். ரிஷிகா காலேஜுக்குள் நுழைந்து மெதுவாக தன்னுடைய கிளாஸை நோக்கி நடந்தாள். அவள் வெள்ளை சாரி, மெரூன் பிளவுஸ், ஜிமிக்கி, வளையல்கள், தலைமுடியில் வைத்திருந்த பூக்கள் என ஓணம் கொண்டாட்டத்திற்கான அழகாக தயாரிக இருந்தாள். அவள் நடந்து வரும்போதே பலருடைய கவனமும் அவள் மீது திரும்பியது. ரிஷிகா கிளாஸுக்குள் நுழைந்ததும் அவளுடைய தோழிகள் அவளை சுற்றி வந்தனர். ஏய் ரிஷிகா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. அதில் மற்றொரு தோழி, சீரியஸாக சொல்கிறேன், இந்த சாரியில் உன்னை பார்க்கவே செம்மையாக இருக்க. ரிஷிகா வெட்கத்துடன் சிரித்தாள். அட பூங்கடி, என்னை ஓவராக புகழாதீங்க. அவள் தன்னுடைய இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். அதே நேரத்தில் கிளாஸின் மறுபுறம் இருந்த அர்ஜுனின் பார்வை மட்டும் ரிஷிகா மீது இருந்தது. அவள் தோழிகளுடன் சிரித்து பேசுவதையும் அவளுடைய அழகான தோற்றத்தையும் கவனித்து கொண்டே இருந்தான். ரிஷிகா அவனை கவனிக்காமல் தன்னுடைய தோழிகளுடன் பேசிக்கொண்டிருந்தாள். ஆனால் அர்ஜுனின் பார்வை மட்டும் அவளை விட்டு விலகவில்லை. அவளை பார்த்து கொண்டே அவன் மனதிற்குள், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கால்ல என்று நினைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் காலேஜ் முழுவதும் ஓணம் கொண்டாட்டத்திற்காக தயாராக ஆரம்பித்தது. காலேஜ் முழுக்க வண்ணமயமான அலங்காரங்கள், வாசலில் அழகான பூக்கோலம், சுற்றிலும் ஓணம் பாடல்கள் என அந்த இடமே திருவிழா மாதிரி மாறியிருந்தது. மாணவர்கள் எல்லாரும் பாரம்பரிய உடைகளில் அழகாக தயாராகி ஒருவருக்கொருவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் மேடைக்கு வந்து, எல்லாருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய ஓணம் கொண்டாட்டத்தை முதலில் ஆரம்பிக்கலாம் என்று அறிவித்தார். மாணவர்கள் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ரிஷிகாவும் அவளுடைய தோழிகளும் கைத்தட்டி சிரித்தனர். அதன் பிறகு பல சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தன. ஒரு புறம் மாணவர்கள் சேர்ந்து பூக்கோலம் போட்டு கொண்டிருந்தனர். இன்னொரு புறம் சிலர் ஓணம் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தனர். சிலர் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அடுத்தடுத்தாக நம்முடைய ஓணம் டான்ஸ் என்று அறிவிப்பு வந்தது. அதை கேட்டதும் ரிஷிகா உடனே, தன்விகா டான்ஸ் தானே இது என்று சிரித்தாள். அடுத்த நொடி தன்விகாவும் அவளுடைய குழுவினரும் மேடைக்கு வந்தனர். பாரம்பரிய உடையில் தயாராகியிருந்த தன்விகா தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அழகாக நடனமாட ஆரம்பித்தாள். கீழே இருந்த மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். ரிஷிகாவும் மகிழ்ச்சியாக தன்விகாவை பார்த்து கொண்டிருந்தாள். ரிஷிகா, எனக்கு டான்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னேனே, ஆனால் இவ இப்படி ஆடுறத பார்த்தா நல்லா தான் இருக்குது என்று சிரித்து கொண்டாள். அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்து அர்ஜுனின் பார்வை மட்டும் ரிஷிகா மீது இருந்தது. அவன் ரிஷிகாவை பார்த்து கொண்டே இருந்தான். ரிஷிகாவோ தன்விகாவின் நடனத்தை ரசிப்பதில் முழுமையாக கவனம் செலுத்தியிருந்தாள். அவளுக்கு தெரியாமல் அவளை பற்றிய ஆர்வம் அர்ஜுனின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் வேறு ஒரு இடத்திலிருந்து ரக்ஷனும் தன்னுடைய வேலைகளுக்கு நடுவில் ரிஷிகாவை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். 2 வேறு மனிதர்களின் நினைவுகள். ஆனால் இருவரின் நினைவிலும் ஒரே ஒரு பெண், ரிஷிகா. ஓணம் கொண்டாட்டத்தின் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த அந்த நாளில் ரிஷிகாவின் வாழ்க்கையில் இன்னும் சில புதிய மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பித்து கொண்டிருந்தன. இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. டாடா, பாய்.